இன்னைக்கு நாம இதுக்கு முன்னாடி போட்ட மூவியோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருப்பான். எதர்ச்சியா ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட வரும்போது இவங்கள பார்த்துட்டான். அவனை ஒரு பொண்ணு கூட பார்க்கும்போது இவ ஃபீல் பண்றான். ஆனா ஹீரோக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற லவ் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவனுங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா எதுக்காக இவன் பிளைண்ட் டேட்டுக்குலாம் வரான்? அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, என்ன வேணும்னு கேக்குறாங்க. ஹீரோயின் நான் தெரியாம இந்த பிளேஸுக்கு மாறி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே பிளைண்ட் டேட்டுக்கு தானே வந்திருப்பா. அவ வந்த உடனே அவ சொன்ன மாதிரி அந்த ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டா. ஏன்னா அவளுக்கு அந்த பையனை பிடிக்கல. மனசுக்குள்ள வேற ஹீரோயினை போட்டு கரிச்சு கொட்டிட்டு இருக்கா. ஏன்னா அவ ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஹீரோயின் கால் பண்ணி கூப்பிடல. இந்த பொண்ணு எங்க தான் போய் தொலைஞ்சதோன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் வேற இவளை போட்டு டார்ச்சரா பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு பாக்குறதுக்கு 30 வயசு மாதிரியே இல்ல, ரொம்ப எங்க இருக்கீங்க. அவன் பாட்டுன்னு இவளை போட்டு இஷ்டத்துக்கு வர்ணிச்சிட்டு இருக்கான். இவளுக்கு செம கடுப்பாகி அந்த விப்பிங் கிரீம் எடுத்து சாப்பிட்டுட்டா. இவ சாப்பிட அழகா பார்த்தா அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு போவான்னு பார்த்தா ரொம்ப சூப்பரா அழகா சாப்பிடுறீங்கன்னு வேற பாராட்டிட்டு இருக்கா. எப்படியோ அவன் வேணான்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டா. வாஷ்ரூம்ல இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு என்னடி ஆச்சு, ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான்னு கேட்கும் போது கொஞ்சம் விட்டு இருந்தா ஆயிருக்கும், ஆனா நான் வந்து சமாளிச்சுட்டேன். ஆமா நீ எங்க போய் தொலைஞ்ச? ஹீரோயின் ஹீரோ வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கா. அதுவும் ஒரு பொண்ணு கூட தான். ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு விடுடி, அவனுங்க இஷ்டம், அவனுங்க ஏதோ பண்ணிட்டு போறானுங்க, நீ எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிளேஸ் விட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோ பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்க பொண்ணை பார்க்கும்போது அவ பண்றது எல்லாமே ஹீரோயின் பண்ற மாதிரியே இருக்கு. அதனால அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டான். கார்ல வந்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கால் பண்ணி அந்த பொண்ணுக்கு என்னதான்டா குறைச்சல், எதுக்குடா வேணாம்னு சொல்லிட்டு வந்த, இவன் இங்க பாருங்கம்மா என்னோட மண்டைக்குள்ள நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, இனிமேட்டு எந்த பிளைண்ட் டேட்டும் செட் பண்ணாதீங்க, அவங்க அப்படி என்னதான்டா ஓடிட்டு இருக்கு கொஞ்சம் சொல்லுன்னு கேட்டா இவன் இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம், இப்ப எனக்கு பேசுறதுக்கு மூடு இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். காருக்குள்ள கூட அவ இருக்கிற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. நம்மளோட மைண்டுக்கு என்னதான் ஆச்சு, எப்ப பார்த்தாலும் ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், சீக்கிரமா நம்ம பைத்தியம் தான் ஆக போறோம்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா அங்கேயும் ஹீரோயின் இருக்கா. மறுபடியும் வந்துட்டியான்னு சும்மா தள்ளி விடலான்னு நினைக்கும் போது நிஜமாலே ஹீரோயின் வந்திருக்கா. நீ எனக்காக அந்த பட்ஜெட்டை சைன் போட்டு என்னோட டிஷர்ட்டை அயன் பண்ணி எல்லாம் கொடுத்து அமிச்சல, அதுக்காக நான் ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு செடி மாதிரி இருக்கு. ஹீரோ எதுவுமே சொல்லாம அதே பார்த்துட்டு இருக்கா. இவன் நான் வாங்கும் போதே நினைச்சேன் உனக்கு இது பிடிக்காதுன்ட்டு, உனக்கு வேணும்னா நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன். ஹீரோ எக்ஸ்சேஞ்ச் தானே பண்ணணும், எந்த ஷாப்புன்னு காட்டு, நானே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிறேன். அங்க வந்து பார்க்கும் போது அந்த ஷாப் வர க்ளோஸ் ஆயிருக்கு. இவன் என்கிட்ட கூட நான் அப்புறமா உனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி கேட்டாலும் ஹீரோக்கு அவ கொடுத்த அந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல தரமாட்டான். ஹீரோயின் நீ ஸ்கூல் படிக்கும் போது பார்க்க ரொம்ப சப்பியா கியூட்டா அழகா இருப்ப, ஆனா இப்ப பாரு நீ ரொம்ப பெருசா வளர்ந்துட்டேன்னு சொல்லி ஹைட்டை செக் பண்ணும் போது க்ளோஸா வர. இதே மாதிரிதான் இவ எப்பவுமே ஹைட்டை செக் பண்ணிட்டு போவா. ஹீரோ அவளையே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எப்பவுமே டாக்டர் கிட்ட தான் வந்து புலம்பிட்டு இருப்பான். அதே மாதிரிதான் இப்பவும் எனக்கே ஹீரோயின் மேல இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவளை நான் நிஜமாலே லவ் பண்றேன்னா இல்ல இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனத்துல சேருமா? டாக்டர் நீ ஒரு வேலை ஹீரோயினை நிஜமாலே லவ் பண்றீனா அவ இல்லாத சமயத்துல கூட அவளை பத்தி யோசித்துக்கிட்டு அவ என்ன பண்றா நீ திங்க் பண்ணிட்டு இருப்ப. ஒருவேளை அவ வேற ஒருத்தன் கூட பேசிட்டு இருக்காளோ இல்ல அவன் பக்கத்துல இருக்காளோ அதை பார்க்கும் போது உனக்கு ரொம்ப ஜெலஸா ஃபீல் ஆகும், நீ ரொம்ப கோவப்படுவ. இது கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டா. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது நான் ஹீரோனை பார்த்து 15 மணி நேரம் 8 நிமிஷம் 23 செகண்ட் ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் நான் ஹீரோனை மிஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அவளை மீட் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சுன்றத நான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதான் குளிக்கும் போது ஹீரோயின் கண்டிப்பா ஸ்கூல்ல தான் இருப்பா. அவ வெளியில இன்னொருத்தன் கூட சுத்துறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. நீ எதுக்குடா அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. இங்க ஸ்கூல்ல ஒரு பையனுக்கு அடிபட்டுரும். ஹீரோயின் தூக்கிட்டு வரும்போது கீழே விழுந்துடுற. மறுபடியும் அவனை தூக்கிட்டு வந்து டாக்டர் கிட்ட காட்டும் போது அவனுக்கு ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அங்க இருந்து அனுப்புனதுக்கு அப்புறம் ஹீரோனை பாக்குறேன். ஹீரோனுக்குமே முட்டில அடிபட்டு இருக்கு. டாக்டர் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது நீ அப்ப இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவன் அந்த ஸ்கூலுக்கு வரும்போது இதே மாதிரி தான் ஒரு பொண்ணை இவன் தூக்கிட்டு போயிருப்பா. பசங்களுக்கு ஒண்ணுன்னா நீ ரொம்பவே துடிக்கிற. ஹீரோயின் அடிபட்டுச்சுன்னா பெரியவங்களுக்கே சுத்தமா முடியாது, சின்ன பசங்கள்ல ரொம்பவே பயத்துல இருப்பாங்க. அதனால தான் நான் அவங்கள ரொம்ப கேர் எடுத்துக்கிறேன். இவன் மருந்து போடும் போது நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்றேன். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த விஷயத்த வெளியே நின்று ஹீரோ பார்த்துட்டான். அவனோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு வழி வந்து அவனோட ரூமுக்கு போயிட்டா. அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டதை நினைச்சு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க சமயத்துல பிரின்சிபாலும் இன்னொருத்தரும் பர்மிஷனே இல்லாம உள்ள வந்து அவங்க பாட்டுன்னு பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு சமக்கம் வந்து சமைய பிடிச்சி திட்டி விட்டுட்டான். நான் இங்க வெட்டியாவ இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்தது இவனால தாங்கிக்க முடியல. அந்த கோவத்தை தான் இப்படி வெளி காட்டிட்டு இருக்கான். ரிலாக்ஸா இருப்போம்னு சொல்லி கொஞ்சம் வெளியே வந்திருக்கான். அப்ப ஹீரோயினை பத்தி திங்க் பண்ணி பார்த்து ஒரு பொக்கேவே வாங்கிட்டான் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்ட்டு. ஸ்கூலுக்கும் வந்துட்டா. அவகிட்ட கொடுக்கலான்னு வந்துட்டு இருக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போது அவ ரிஜெக்ட் பண்ணது, அவ பேசின பேச்சு, அப்புறம் இப்ப வரைக்கும் அவளோட பிரதர்ஸ பாய் ஃப்ரெண்ட்ஸா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்த்தவன் அந்த பொக்கேவை ஜன்னல் வழியா தூக்கி போட்டுட்டு போயிட்டான். நைட் இந்த பிளேஸுக்கு கொஞ்சம் வா, நான் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். அங்க வந்து பார்த்தா அந்த ஷாப்பையும் இவன் விலைக்கு வாங்கி வச்சிருக்கான் போல. ஹீரோயின் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டா எல்லாம் அந்த உன்னோட டீமுக்காக தான், உங்களுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஹீரோயின் சடனா எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நீ பண்ணணும்னு கேட்டா ஹீரோ அப்படியாச்சும் உனக்கு என் மேல ஒரு நல்ல எண்ணம் வரணும்ன்றதுக்காக தான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக எனக்கு
எனக்கு இவன் மேல நல்ல எண்ணம் வரணும். ஹீரோ நிறைய வாட்டி எனக்கு உன் மேல இருக்கிற லவ் பத்தி சொல்லியிருக்கேன், ஆனா உனக்கு தான் புரியவே மாட்டுது. நீ என் கூட இருக்கும்போது நானா ஃபீல் பண்றேன், ரொம்ப கம்ஃபர்டபுளா எனக்கு பிடிச்ச விஷயத்த என்னால பண்ண முடியுது. அதுவே மத்தவங்க கூட இருக்கும்போது நான் நடிக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நான் கேட்கிறேன், நீ எப்பவுமே என் கூட இருப்பியான்னு கேட்கிறேன். ஹீரோயின் இவன் போன பிளைண்ட் டேட்டை பத்தி யோசித்து பாக்குற. இவன் மறுபடியும் நம்மளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கும் இவனோட ஃப்ரெண்டுக்கும் தானே ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்படின்னா அந்த பிளைண்ட் டேட்ல மீட் பண்ண போன வேணான்னு சொல்றதுக்கு நம்மளும் ஒரு கவர் அப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். பிளைண்ட் டேட்ஸுக்கு போகாம தவிர்க்கிறதுக்கு இவனுக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுது. ஹீரோயின் நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை பத்தி உன்னோட ஃப்ரெண்டுக்கு தெரியுமா? இவனுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக என்னோட ஃப்ரெண்டுக்கு தெரியணும்? ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் வர்றதுக்கு விரும்பல. அவ தான் இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான்னு நினைச்சா இவன் அதுக்கு மேல இருப்பான் போல. ஃப்ரெண்டுக்கும் இவளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். அப்படின்னா உனக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கும் நடுவுல ஏதாச்சும் சீக்ரெட் இருக்கான்னு கேக்குறேன். இவன் ஆமா, அவர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிட்டாரு. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயினுக்கு அவனோட ஃப்ரெண்டை பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டான். ஹீரோவும் ஃப்ரெண்டும் லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் எனக்கு தெரியும்ன்றது இன்டைரக்டா சொல்றன்ற பேர்ல டோட்டலா சொதப்பி வச்சுட்டான். ஃப்ரெண்டு ஜாலியா போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க சமயத்துல ஹீரோ வந்த உடனே அவனை போட்டு செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். எதுக்குடா என்ன இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க? போய் உன்னோட பைஜாமாவை எடுத்து போட்டதுக்கா? ஹீரோ அதுக்கு ஒண்ணும் கிடையாதுடா, ஹீரோயினுக்கு உன்னதான் பிடிச்சிருக்காமே. இவன் ஐயோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவளுக்கும் எனக்கு கான்டாக்டே இல்லாம எப்படி அவளுக்கு என்ன பிடிக்கும்? சரி அப்படி இருந்தாலும் அவளுக்கு என்ன பிடிச்சா என்ன போட்டு எதுக்குடா அடிக்கிற? அப்படின்னா உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்கும் போது ஹீரோ அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிட்டான். இவன் அவன சரியான பைத்தியக்காரியா இருப்பா போல. ஆல்ரெடி எனக்கும் ஹீரோக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தானே நான் சொல்லி வச்சிருந்தேன். இப்ப இவ எதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான்னு தெரியலேன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கான். வீட்டுக்கு போன ஹீரோனால சுத்தமா தூங்கவே முடியல. அவன் ரொம்ப கியூட்டா கேட்டிருப்பான். அவன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட லவ் சொல்லும் போது அவனை காயப்படுத்தாம நம்ம நார்மலா பேசியிருந்தா அவன் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்க மாட்டான். இப்ப அவனோட லவ்வுக்காக நம்ம கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறான். நம்ம பண்ணாம இருந்தா எப்படி? அதனால அவனோட வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டான். இந்த வாட்டியாச்சும் தெளிவான உன்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீ கொடுத்த ஆஃபருக்கு நான் ஓகே சொல்றேன்றா. ஹீரோ என்ன ஆஃபர், எதை பத்தி பேசிட்டு இருக்க? இவ அதான் நான் உன் கூட இருந்தா நீயா இருக்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணல, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன். ஹீரோ என்ன திடீர்னு மாறிட்டா? அப்ப என்னோட ஃப்ரெண்டை பத்தி யோசித்து பார்க்கலையா? ஹீரோயின் அவர் புரிஞ்சுப்பாரு, அவரை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். ஹீரோக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. அவ ஃபேக்கா கொஞ்ச நாளைக்கு லவர் மாதிரி நடிக்கிறதுக்கு தான் ஓகே சொல்லியிருக்கா. இவன் நிஜமாவே அவளுக்கு நம்மள பிடிச்சிருக்கு ஓகே சொல்லியிருக்கான்னு நினைச்சு அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணலான்னு போறான். ஹீரோயின் கணத்தை பிடிச்சி என்னடா பண்ற? இவன் சாரி, நான் தான் கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், நானே உன்னை வீட்டுல டிரா பண்றேன்னு சொல்லி உள்ள போறான். ஹீரோயின் அவன் ஹக் பண்ணதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ ஏன் இப்படி யோசிக்கிற? அவனை அப்படிலாம் யோசிக்க கூடாது. நீ ஹெல்ப் மட்டும் தான் பண்ண வந்திருக்க. இந்த நேரத்துல உன்னோட மைண்ட் வந்து கண்ட்ரோலா இருக்கணும். ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து டிரா பண்ணும் போது அந்த இடத்துல ஹீரோயினோட ரெண்டாவது அண்ணனை பாக்குறான். இதுன்னு அநியாயமா இருக்கு, இவனை எதுக்கு உன்னோட வீட்டுல அலோ பண்ற? அப்படின்னா உன்னோட பாய் ஃப்ரெண்டு உன் கூட தான் ஸ்டே பண்ணிருக்கானா? வீட்டுக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் வர வந்துட்டானா? அவனை பார்த்தனும் இன்னும் டென்ஷன் ஆயிட்டான். அப்படின்னா நீ உன்னோட ரெண்டு பாய் ஃப்ரெண்டையும் உன்னோட வீட்டுல ஸ்டே பண்ண வச்சிருக்கியா? உள்ள கூட்டிட்டு போய் ஹீரோயின் தெளிவா அவங்க ரெண்டு பேரும் என்னோட பிரதர்ஸ் சொல்லும் போது தான் ஹீரோக்கு புரியுது. அவனுங்க இவ்வளவு சண்டை போடுறிய, ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்லு. ஹீரோ நான் வந்து இவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது அவனுங்க என்னமா நீ ஹேண்ட்ஸமான பையனை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப ஹேண்ட்ஸமா இருக்கானா இல்ல எங்களோட கண்ணு கெட்டு போயிடுச்சா? உடனே ஹீரோயின் அங்கிருந்து ஹீரோவை வெளியே கூட்டிட்டு போயிட்டா. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட் எங்கடா போயிட்டு வர? என்ன அந்த அடி அடிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கூட நீ ரிட்டர்ன் வந்து பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு தான் நீ உன்னோட ஃப்ரெண்டை பத்தி கவலைப்படுவியா? இதை பாரு, நான் ஹீரோனை பத்தி தெளிவா சொல்லிடுறேன். ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் தேவல, அவளுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. என்னது என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? அப்பா நிம்மதியா இருக்கு இப்பதான். இருந்தாலும் நீ அவகிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமேட்டு அவளை மீட் பண்ணாத, அவகிட்ட பேசவும் செய்யாத. நான் அவகிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, அவ இப்ப என்ன டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் இந்த விஷயத்த அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அவளுக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. என்னடி சொல்ற? அவனும் அவனோட ஃப்ரெண்டும் தானே லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப நீ எதுக்கடி அவனை டேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டா ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது, அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆகுற வரைக்கும் நான் ஹெல்ப் தான் பண்ண போறேன். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது அவன் என்னோட ஃப்ரெண்டா இருந்திருக்கான். அவன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்கும் போது எப்படி பண்ணாம இருக்க முடியும்? ரெண்டு இப்ப நீ இந்த விஷயத்துல எப்படி ஹெல்ப் பண்ண போறான்னு கேக்குற. ஹீரோயின் ஒண்ணும் இல்ல, அவனோட ஃபேமிலிக்கு மட்டும் நான் டேட் பண்றது தெரிஞ்சா போதும், அதுக்கப்புறம் அவனை எந்த பிளைண்டட்டுக்கும் வர சொல்லி கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட விஷயத்த ஓபன் பண்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். இவன் நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்ற விஷயம் அவனோட ஃபேமிலிக்கு எப்படி தெரியும்? ஹீரோயின் அதுக்கு தான் நாளைக்கு நாங்க வெளியே போறோம்னு சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினோட பிளான் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடுறது தான். கப்பல்ஸ் எல்லாம் போற நிறைய பிளேசஸ்க்கு எல்லாம் போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஹீரோயினை வீட்டுல டிரா பண்ணும்போது ஹீரோ ஒரு கேக் கிஃப்டா கொடுத்துட்டு போறான். அதை எடுத்துக்கிட்டு உள்ள வரும்போது செகண்ட் அண்ணன் பார்த்துட்டேன். ஆமா, இப்போ உன்னை யாரு டிரா பண்ணிட்டு போறது? உன்னோட பாய் ஃப்ரெண்டா? நீ ஹேண்ட்ஸமான பாய்ஸ் எல்லாம் டேட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது ஹீரோயின் அது என்னோட லைஃப் என்னோட முடிவு, நான் இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிப்போம், உனக்கு என்ன வந்தது? இவன் அப்படியா? அப்படின்னா சரி நாளைக்கே நான் அவனை மீட் பண்ணணும். எதுக்குன்னு கேட்டா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சிஸ்டர், அவளோட பாய் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணக்கூடாதா? ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிட்டா. இதை பாரு, நாங்க ஃபேக்கா தான் டேட் பண்ணிட்டு இருக்கோம், உண்மை கிடையாது. அவனுக்கு வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். குறைஞ்சது ஒரு சில மாசத்துல இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், அதனால இதை நினைச்சு நீ பெருசா ஃபீல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா. நெக்ஸ்ட் டே டாக்டர் ஹீரோயினை கூப்பிட்டு அந்த காயத்தை செக் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ உள்ள வந்துட்டா. ஹீரோயினை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை எல்லார்கிட்டயும் இன்னைக்கே நீ சொல்லி ஆகணும். ஹீரோயின் எதுக்கு
இப்ப சடனா எல்லார்கிட்டயும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்ற? ஹீரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம சொல்லிதான் ஆகணும்னு சொல்றேன். ஹீரோயின் நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா என்ன பத்தி நீ கொஞ்சமாச்சும் யோசித்து பாத்தியா? நான் உனக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப். எல்லாருக்கும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிய வந்துச்சுன்னா என்ன பத்தி தப்பு தப்பா பேச மாட்டாங்க. ஹீரோ அப்படியே ஒண்ணு இருக்கா, சரி வேணாம், ஆனா இப்பத்துல இருந்து அந்த டாக்டர் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருன்னு சொல்றேன். இவன் என்ன ரீசன் கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ விலகிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டான். ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட உங்களுக்கு யார் மேலாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்கும் போது அவன் ஹீரோயினை மீன் பண்ணி அந்த பர்சன் இங்க தான் பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லியிருப்பான். அதை இவ ஹீரோவா இருக்குமோன்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை டேட் பண்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை போட்டு செம்மையா அடிக்கிற. ஒழுங்கு மாதிரியே உண்மையை சொல்லு, நீ ஹீரோவை டேட் பண்றேன்னு என்கிட்ட போய் தானே சொன்னீங்க, எதுக்கு அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லி கையை போட்டு முறுக்கி விட்டுட்டா. இவன் நான் நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேருக்கு ட்ரை பண்றீங்கன்னு, எங்க பக்கமே நீங்க வரக்கூடாதுன்னா நான் அந்த மாதிரி பொய் சொல்லி தானே ஆகணும். இவன் உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலை வெட்டி கிடையாது, எப்ப பாரு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அவனுக்கு என்னோட வாழ்க்கையில விளையாடுறதே ஒரு பொழப்பா போயிடுச்சுல, அடுத்து அவனை தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இவன் என்னதான் ஹீரோக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் அவன் நம்புற மாதிரி இல்ல. கால் பண்ணி ஹீரோவை வான் பண்ணலான்னு பார்த்தா அவனோட கை வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு வரும்போது என்ன சடனா வந்திருக்குன்னு கேக்குறா. ஒண்ணு இல்ல, இந்த பக்கமா போனா எனக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்னோட வீட்டுல அந்த நூடுல்ஸ் எல்லாம் கிடையாது, வா வெளியே போய் சாப்பிடலான்னு கூப்பிடுறேன். இவ சும்மா நடிக்காத, இந்நேரம் உன்னோட ஃப்ரெண்டு உனக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் உளறி கொட்டிருப்பானே, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட விளையாடுறதே உன்னோட வழக்கமா வச்சிருப்ப. நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி என்ன நம்ப வச்சு உங்களோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி என்ன ஃபேக்கா டேட் பண்ண வச்ச பத்தியா? உன்னெல்லாம் என்ன சொல்றது, நீ அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒருத்தன். இதே மாதிரிதான் நீ ஸ்கூல் படிக்கும் போது நீ பண்ண. ஹீரோ நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்கூல் படிக்கும் போது நான் என்ன பண்ணேன்னு கேக்குறேன். அப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோவா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பெட்டு கட்டி சில பொண்ணுங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு இதுல சுத்தமா இஷ்டம் இல்லாம தான் இருப்பான். அவனை மிரட்டி அவன் கிட்ட இருந்து காசையும் புடுங்கிட்டாங்க. சரி இந்த வாட்டி யாருக்கு நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லி பேசும்போது ஹீரோயினோட பேரை ஒருத்தன் சொல்றான். நம்மள யாராச்சும் இவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணி அவ வெளியே வரத்துக்கு ஓகே சொல்லிட்டாலே இந்த காசு மொத்தத்தையும் அவங்க எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டா. அந்த டைம்ல தான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாமான்னு கூப்பிட்டு இருக்கா. அதனாலதான் ஹீரோயின் ரொம்ப ஹார்ஷா பேசி விட்டுட்டு போயிருப்பா. அப்படி பேசினதை நினைச்சு இப்ப வரைக்கும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா. அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப கூட நீ இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி என்னை ஏமாத்தோன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. ஹீரோக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரிய வருது. அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் நீ என்ன எப்பவுமே கேவலமா தான் பாக்குறியான்னு கேட்கும் போது ஹீரோயின் ஆமா நீ ரொம்ப கீழ்த்தரமானவன் சொல்லிட்டு போயிட்டா. ஹீரோட ஃப்ரெண்டு வரும்போது ஹீரோ துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் என்னால போன் பண்ண முடியல, என்னோட கை வர பிளாக் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது, எல்லாமே என்னோட மிஸ்டேக் தான். ஹீரோ அப்படின்னா நீயும் நானும் பிளான் பண்ணி தான் அவளை ஏமாத்திட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கால. ஆமாண்டா நான் எவ்வளவு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ண அவளுக்கு, ஆனா அவ கொஞ்சம் கூட காதுல வாங்காம அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோ அவ இப்ப எப்படி நினைச்சிட்டு இருக்காளோ அப்படியே நினைச்சிட்டு இருக்கட்டும். அவகிட்ட எக்காரணத்து கொண்டு நீ உண்மையை சொல்லவே கூடாது. ஒருவேளை நீ உண்மையை சொன்னீங்கன்னா இதுதான் நான் உன்னை கடைசியா மீட் பண்றதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் சொன்னதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். ஏன்னா ஹீரோயின் வந்து இவனை ரொம்ப மோசமானவனா பாக்குறேன்னு சொல்லியிருப்பால. நீ என்ன ஒரு கெட்டவனாவே நினைச்சுக்கோ, ஆனா நீ நினைக்கிறத விட நான் மோசமானவன் காட்ட போறேன்றான். நெக்ஸ்ட் டே பிரின்சிபல் ஒரு மீட்டிங்ல இருக்கும் போது ஹீரோ சடனா வந்துட்டு எனக்கு ஒரு வேலை ஆகணுமேன்னு கேக்குற. அவரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் உங்களுக்கான அசிஸ்டன்ட தேடுறேன்னு சொல்லும் போது ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, இந்த இடத்துல யார் ரொம்ப ஃப்ரீயா இருக்கான்னு எனக்கு தெரியும். ஹீரோயின் தான் அந்த ஆளு ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து நானும் என்னோட ஃப்ரெண்டு டேட் பண்றது சொன்னது பொய் தான். அதே மாதிரி அந்த பொய்யான ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்துறதுக்கு உன்னை என்னோட ஃபேக்கான கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க சொன்னதும் பொய் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை வெளியே கூப்பிடும் போது நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு ரொம்ப மோசமா பேசிட்டு போனதுக்கு தான் நான் பழி வாங்க வந்திருக்கேன். இப்ப எல்லாமே நான் பண்ணது கூட அதுக்காக பழி வாங்கறதுக்கு தான். இன்னும் ஒண்ணு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நீ ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்ட. அதனால நான் இப்பத்துல இருந்து நான் உன்னை ஓப்பனா பழி வாங்க போறேன். உனக்கு டிரைவிங் தெரியும்ல, என்னோட கார் எடுத்துட்டு போய் இன்ஜின் ஆயிலும் டயர்ல காத்தெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வா. ஹீரோயின் என்னால கண்டிப்பா பண்ண முடியாது, நான் இங்க சேர்ந்தது ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுக்கு தான், உங்களோட பர்சனல் ஒர்க்குக்காக கிடையாது. ஹீரோ நீயே இங்க ஒரு கான்ட்ராக்ட் டீச்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இப்ப நான் கொடுத்த வேலையெல்லாம் நீ செஞ்சு முடிக்கலன்னா புது பிடி டீச்சர் தேவைன்ட்டு நான் லெட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் உன் இஷ்டம்னு சொல்லும் போது ஹீரோயினும் ஒத்துக்கிட்டா. ஆனா ஹீரோ ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். போயிட்டு சீக்கிரமா 1 ஹவருக்குள்ள வேலையை முடிச்சிட்டு வா, ஏன்னா என்கிட்ட 2-3 கார் இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயின் கடுப்பாயிட்டா. நானா உன்னோட வீட்டு வேலைக்கார மாதிரி தெரியுதா, என்னால கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோ மறுபடியும் அந்த லெட்டரை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். வேற வழி இல்லாம இவளும் ஒத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அவளை கூட்டிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான் டாக்டர் பாக்குறதுக்கு. அவளை உள்ள கூட்டிட்டு போகாம வெளியே நிக்க வச்சுட்டு தான் இவன் வந்திருக்கான். டாக்டர் என்ன திடீர்னு இப்ப பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் மீட் பண்ண ஆரம்பிக்கிற. ஹீரோ அங்க பாத்தீங்களா, நான் சொன்ன பொண்ணு அவதான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, நான் அவளை நல்லா யூஸ் மட்டும் தான் பண்ணிக்க போறேன்னு சொல்லும் போது டாக்டர் ஒத்துக்க மாட்டாரு. இல்ல ஒன்னும் அந்த கதை முடியல, உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கிறத நான் பாத்திருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அவன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட இருந்து போறதுக்கு வாய்ப்பே இல்ல, உன்ன நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஹீரோயினை பார்த்து இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கத அவ பார்த்துட்டு கண்டிப்பா அவன் என்ன பத்தி தான் தப்பா ஏதோ பேசிட்டு இருக்கான், ஒரு நாள் மாட்டுவல அப்ப உன்னை பாத்துக்கிறேன். 2 பேர் மேலயும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கோவப்பட்டுட்டு இருந்தாலும் ஹீரோயின் ஹீரோ கூட சும்மா ஒரு டேட் போயிருப்பாளா. அப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு, மிஸ் பண்றா. ஆனா இவளுக்குள்ள இருக்கிற ஈகோ வந்து அவளை சொல்ல விடாம தடுக்குது. எடுத்த போட்டோவை வேற டெலீட் பண்ணிட்டா. அவ
சோகமா இருக்கிறத தூரத்துல நின்னு பைனாகுலர் வழியா பார்க்ல ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாள். அந்த பொண்ணு இப்போ ஒரு வீட்டுல இருக்கா. அவ பாத்துட்டு இருக்கா. இவ எதனால இந்த அளவுக்கு சோகமா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அவனாலதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இவளோட அம்மா வந்து கூப்பிடுறாங்க, உனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு உனக்கு ஒருத்தன் கூட பிளைண்ட் டேட் செட் பண்ணிருக்கேன். அவனுக்கு 47 வயசு ஆகுது, கல்யாணம் ஆனவன். ஆனா பணக்காரன், எப்படியாச்சும் ஓகே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. பிளைண்ட் டேட்ல ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் மட்டும் தான் பேசிட்டு இருக்கா. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நல்லா பேசிட்டு இருக்கும் போது இவ டோட்டலா அந்த பிளேஸ்ல இல்ல, ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கா. அவன் கேட்கிற எந்த கேள்விக்கும் இவ பதில் சொல்லாம அமைதியா இருக்கவும் அவன் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டான் போல. அதனால இவளோட அம்மா ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போய் முடிய பிடிச்சி இழுத்து அடிக்கிறாங்க. உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அவனை பிடிச்சேன் தெரியுமா? அவனை எப்படியாச்சும் மயக்கி அவன் கூடவே இன்னைக்கு வீட்டுக்கு போய் தொலைய வேண்டியதானே. நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க, செத்து தொலைன்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு வந்து இவங்களை தடுத்து அங்க இருந்து அவளை காப்பாத்தி விடுறா. இந்த மாதிரி அவங்க அம்மா பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் அவளுக்கு வீட்டுக்கு போறதுக்கே தோண மாட்டுது. வழங்க போல எப்பவுமே ஒரு பார்க்ல இருப்பாள். அந்த பார்க்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு, நான் தூரத்துல இருந்து உங்களை பார்த்தேன், உங்களோட ஸ்லிப்பர் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களால ஒழுங்கா நடக்க முடியல, இந்த ஸ்லிப்பர்ஸ் வேணா போட்டுக்கோங்கன்னு சொல்லி அவளோட ஸ்லிப்பர்ஸை கொடுக்குறா. ஆனா ஹீரோயினுக்கு இவ அந்த பொண்ணு தான் சொல்லி தெரியல. ஏன்னா இப்ப ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கால, இது சீப்பான ஒரு ஸ்லிப்பர்ஸ் தான், நீங்க போட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோவும் ஹீரோயின் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து அவளை மிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவனும் அவளோட போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டா. அப்ப ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபால் கால் பண்ணி, இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு வரல, இன்னைக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும், மறந்துட்டீங்களா, கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லி அட்ரஸும் அனுப்பி வச்சுட்டாரு. ஹீரோக்கு அங்க போறதுக்கு இஷ்டமே இல்ல, இருந்தாலும் வேற வழி இல்லாம போறான். வாசல்ல ஹீரோயினை பார்க்கும் போது, இன்னைக்கு நீ குடிக்க கூடாது, நான் குடிச்சிருவேன், கண்டிப்பா நீ தான் டிரைவ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி சாவியை கொடுக்குறான். அவ அதுக்கு தான் நிறைய சர்வீஸ் இருக்குல்ல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஹீரோ அதெல்லாம் கிடையாது, இதுவும் உன்னோட ஒர்க்ல ஒரு பார்ட் தான் சொல்லிட்டு உள்ள வந்துட்டா. உள்ள வந்ததுல இருந்து ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்கா. அவளும் இவனே பார்த்துட்டு இருக்கா. டாக்டர் வந்து சரக்கு கொடுக்கும் போது இவ குடிக்காம அவாய்ட் பண்றா. ஆனா தெரியாம அந்த சரக்கு பாட்டில் கீழே விழ அந்த சரக்கு இவளோட கையில எல்லாம் ஊத்தி இவளுக்கு அந்த ஸ்மெல் பட்டோன்னு இவளுக்கு குடிக்கணும்னு தோணிடுச்சு. எப்பவும் இல்லாம இந்த வாட்டி ரொம்ப அதிகமா குடிச்சிட்டா. போதையில வெளியே உட்காந்து செடி கூட எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு, நான் சொல்ல சொல்ல நீ கேட்காம நிறைய குடிச்சிட்டேன். இவ ஆமாண்டா நான் நிறைய குடிச்சிட்டேன், இப்ப அதுக்கு என்ன? உனக்கு வேலை பாக்குறதுக்குலாம் நான் ஒன்னும் குடிக்காம இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சுத்தமா மாறவே இல்லை 1% கூட. நீ அப்ப எப்படி ரொம்ப கேவலமான ஒரு ஜென்மமா இருந்தியோ இப்போ அதே மாதிரிதான் இருக்கு. உன்னை பத்தி யோசிக்கும் போது எனக்கு உன்னோட விஷயத்துல ஒண்ணு கூட பிடிக்கல. ஹீரோ நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, அப்ப என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. இவ அவ்வளவுதான் டக்குன்னு மயக்கம் போட்டு அவன் மேலே விழுந்துட்டா. ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைக்கும் போது இந்த டாக்டர் வந்துட்டான். அவன் நீ வீடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு போறான். ஹீரோ ஒரு நிமிஷம் இரு, நீ எதுக்கு கூட்டிட்டு போனோம்? ஏன் நான் வந்து அவளை வீட்டுல டிராப் பண்ண கூடாதா? டாக்டர் அவ இப்ப ஓவரா குடிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீ தான். ஹீரோ இவளை எதுக்கு நீ இந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க? ஒரு வேளை உனக்கு இவளை பிடிச்சிருக்கான்னு கேட்க வரும்போது, டாக்டர் நீ இதை பத்தி கேட்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நல்லாவே கேளு, உனக்கே தெரியும் நான் எந்த விஷயத்திலும் போய் சொல்ல மாட்டேன்னு. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோவும் இந்த டாக்டரும் வந்து கசின்ஸ். ஹீரோ வந்து ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியா இருக்கா. ஆனா இந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்ராட்லயே ஸ்டே பண்ணிருக்காங்க. இவனோட அவங்களுக்கு ஒர்க் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இவனை வளர்த்ததே பாட்டிமா தான். ஹீரோ ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது இவனுக்கு கொஞ்சம் ஜெலஸா தான் ஃபீல் ஆயிட்டு இருக்கும். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்தா கூட இவன் மட்டும் தனியா தான் இருப்பான். எப்பவுமே அவங்களோட பேரண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில வராம இவனை ஏமாத்திடுவாங்க. அதனால பாட்டிமா நீ ரொம்ப மனசு உடைஞ்சிடாத, உங்க அப்பா அம்மாவை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல, எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேரும் ஹீரோவையும் அந்த டாக்டரையும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. ரெண்டு பேரும் கசின்ஸ் சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? ஒருத்தன் பாக்குறதுக்கு குண்டா கொஞ்சம் மொக்கையா இருக்கான். ஆனா அந்த ஹெட்போன்ஸ் போட்டிருக்கவன பாரு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்ல. அவங்க பேசிட்டு போன விஷயம் எல்லாம் ஹீரோக்கே கேக்குது. அதை நினைச்சு அவன் ஃபீல் பண்ணி அங்கிருந்து எழுந்து போயிடுறான். அவங்க பேசிட்டு போன விஷயம் இந்த டாக்டர் பையனுக்கும் கேட்டிருக்கு. இருந்தாலும் ஹீரோவை கம்ஃபர்ட் பண்றதுக்கு அவன் தயாரா இல்ல. ஏன்னா அவனுக்கே ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குல்ல. எப்பவுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள சுத்தமா செட் ஆகாது. அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கானுங்க. ஹீரோ உனக்கு ஹீரோனை பிடிச்சிருக்கான்னு கேட்கறதுக்கு வந்திருப்பான்ல, அதை கேட்காம அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போலான்னு பாக்குறான். அவன் ஒரு விஷயத்த கேட்க வந்தா முழுசா கேட்டு தொலை, எதுக்கு பாதிலையும் இப்படி போறேன்? எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தாலே அவன் காதை முடிக்கிறான். எனக்கு நீ சொன்னது சுத்தமா கேட்கலன்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் எழுந்து பார்த்துட்டு அவ பாட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இவனுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது ஹீரோனை காணோம். ஹீரோக்கு தான் ஹீரோனோட வீடு நல்லா தெரியும்ல, அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோனே வந்துட்டா. அவ ஸ்ட்ரைட்டா அவளோட வீட்டுக்கு போயிட்டா. டாக்டர் உனக்கு எப்படி ஹீரோனோட வீடு தெரியும்? ஹீரோ நான் ஒன்னும் அவ கூட வேலை செய்யறவன் கிடையாது, சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. டாக்டர் இருந்துட்டு போ, இருந்தாலும் எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புலம்புறான். நைட்டு ரொம்ப குடிச்சனால அவளுக்கு ஒன்னும் ஹேங் ஓவர் போல. ஃப்ரெண்டு நேத்து ராத்திரி நீ குடிச்சதெல்லாம் ஓகே, ஆனா ஹீரோ கிட்ட மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியா? ஹீரோயினை யோசித்து பார்க்கும் போது எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல, ஆனா ஏதோ கல்லோ மண்ணோ தூக்கி அவன் மேல அடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. அப்ப ஹீரோவே வந்து டாக்ஸில வந்து இறங்குறான். ஃப்ரெண்டு இவன் தான் கார் வச்சிருக்கானே, அப்ப எதுக்கு டாக்ஸில வரான்னு சொல்லி சொல்லும் போது ஹீரோயின் யோசித்து பாக்குறான். அவன் கீயை கொடுத்துருப்பான், அந்த கீ வந்து இவகிட்ட தான் இருக்கு, அதை எடுத்து ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து எப்படியாச்சும் அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி சொல்லும் போது அவ என்னால முடியாது, அவன் இருக்கிற கோவத்துக்கு என்ன ஏதாச்சும் பண்ணிட்டானா இதுக்கு மேல உன்னோட ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ண முடியாது, நீயே தான் பாத்துக்கணும். ஹீரோவே அந்த கீயை வாங்கிக்கிட்டு போறான். ஆனா போறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஒரு பாட்டில் கொடுத்துட்டு போறான். அவன் ஹேங் ஓவருக்கான மெடிசன் தான் கொடுத்துட்டு போயிருக்கான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு
டவுட்டா இருக்கு. ஒருவேளை இதுல பாய்சன் கீசன் கலந்திருந்தா என்ன பண்றது? அதனால டாக்டர் கிட்ட எடுத்துட்டு வந்து கேட்கும்போது அவன் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பாட்டில் ஓபன் பண்ண மாதிரி தெரியல. அப்படின்னா இதுல எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஹீரோயின் சரி ஏதோ ஒண்ணு நம்ம எடுத்து குடிச்சிடலாம்னு சொல்லி குடிச்சிட்டா. ஹெட் மாஸ்டர் ஹீரோயினை பார்க்கும்போது ஒரு ஒர்க் கொடுக்குறாரு. அதை ஹீரோ கேட்டுட்டான். ஹீரோக்கு சமக்கம் வந்துருச்சு. அவகிட்ட இருந்து அந்த பாக்ஸை வாங்கிட்டு போய் பிரின்சிபால் முன்னாடி வச்சு இப்பத்துல இருந்து அவளுக்கு நீங்க எந்த ஒர்க்கும் கொடுக்க கூடாது. அவ எனக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணுவா, யாருக்கும் ஒர்க் பண்ண மாட்டா. ஹீரோயினை பார்த்து இப்பத்துல இருந்து என்னோட ஆர்டர்ஸுக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டான். டாக்டருக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணி இன்னைக்கு நைட் அந்த பார்ட்டி இருக்கு, நீ வரல. இவன் இன்னைக்கு தான் அந்த பார்ட்டியா, நீ எனக்கு ஞாபகப்படுத்திருக்கலாம், என்னால வர முடியுமான்னு தெரியலன்னு சொல்லும் போது அவன் நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும், உன்னை பத்தின ரூமர்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. முக்கியமா நீ வரும்போது ஒரு பொண்ணோட வான்னு சொல்லிட்டு வச்சுட்டான். இப்ப நான் எந்த பொண்ணை கூட்டிட்டு போவேன்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோயினோட ஞாபகம் வருது. சரி அவகிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி அவன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ஹீரோயினை வரத்துக்கு ஒத்துக்கிட்டா. லிஃப்ட்ல வந்துட்டு இருக்கும் போது பார்ட்டியில நிறைய பேர் நம்மளதான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம ஒரு கப்பல்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அந்த பார்ட்டிக்கு நடுவுல இவன் அவனோட ஃபீலிங்ஸை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவன் சொல்ற எல்லாத்தையும் அவ காமெடி மாதிரி எடுத்துக்கிட்டு சிரிச்சிட்டு விட்டுறா. பார்ட்டி முடிஞ்சு ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவளோட வீட்டாண்ட விடும் போது ஹீரோ இதை பார்த்துட்டு ரொம்ப சேடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பால, அந்த செடி கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நீ என் கூட இருக்கும் போது அந்த மாதிரி காமெடி பண்ணது கிடையாது. அவனை பார்த்து சிரிச்ச மாதிரி என்னைக்குமே நீ என்னை பார்த்து சிரிச்சது இல்ல. ஒட்டுமொத்தமா சொல்ல போனா அவன் கூட இருக்கும் போது நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டே இவங்க 3 பேரும் ஸ்கூல் கேஃபேட்டேரியால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோவா அங்க வந்து உட்காரும் போது கேக்குறாங்க, என்ன சடனா எங்க கூட சாப்பிட வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது ஹீரோ அது என்னோட இஷ்டம்னு சொல்லி அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம டாக்டரை வெறுப்பேத்துற மாதிரி பேசவும் அவன் சாப்பாடை தூக்கி உன்னோட ஷர்ட் மேல போட்டுறான். ஹீரோயின் எதுக்காக இங்க வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்கும் போது ஹீரோ கடுப்பாகி உடனே என்னோட ஆபீஸ் ரூம்ல வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவ கோவமா ஆபீஸ் ரூமுக்கு வரும்போது ஹீரோ டெய்லி உங்களோட அந்த ட்ராக் டீமை பத்தி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இவன் என்ன சடனா என்னோட டீமை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் போது அவன் நம்மளோட ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமா எனக்கு தோணுது. இப்பத்துல இருந்து அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதை இன்னில இருந்து ஆரம்பிக்கணும், நீங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறேன். இவனும் கோவமா போய் ரிப்போர்ட் எல்லாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து ஆபீஸ் ரூம்ல அவன் இல்ல. கால் பண்ணி நான் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், எங்க போனீங்கன்னு சொல்லி கேட்டா வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா. இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நைட்டா அந்த பார்க்ல தூங்கிட்டு இருக்க அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. ஹீரோயின் கூட அவளோட ஸ்லிப்பர்ஸை கொடுத்து போட்டுக்க சொல்லி கொடுத்திருப்பாள். அதை இவ ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல போட்டு வச்சு பாதுகாத்துட்டு இருக்கா. ஹீரோயினை பத்தி நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. டாக்டர் வந்து ஹீரோயினை லவ் பண்றான், ஹீரோவும் ஹீரோயினை லவ் பண்றான். ஆனா ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் நடுவுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த பாக்ஸ்ல இருக்கிறத வச்சு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுக்கிறா. அந்த பாக்ஸுக்குள்ள இப்ப வரைக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கவே இல்லை. ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டா. அவ அந்த செக் பண்ணிட்டு இருக்கும் போது இவ ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பால, ஒரு செடி. அந்த செடி வந்து இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கிஃப்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதை மாத்த போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா கிளீனான வாட்டர்லாம் ஊத்தி அதை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்கு. ஹீரோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது, உனக்கு வேணும்னா இப்ப கூட நீ ரிட்டர்ன் எடுத்துக்கலாம்னு சொல்றான். இவளுக்கு பயங்கரமா பசிக்குது போல. ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல நிறைய இருக்கு, ஏதாச்சும் வேணும்னா நீ இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி அனுப்புறான். அவ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த செடி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. நான் அவ முன்னாடி சும்மா தான் அப்படி சொன்னேன், நான் நிஜமாலே உன்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். போனவ ஹாட் டாக்கு நடுவில் ஒரு மீட் வைப்பாங்களா, அதை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவன் ஃப்ரிட்ஜ்ல பால் நட்ஸ் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். ஆனா உனக்கு இதுதான் கண்ணில் பட்டுச்சா, இதுவரை குக் பண்ணாம சாப்பிட்டுட்டு இருக்க, ஏதாச்சும் ஆய் தொலைய போகுது. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி புடிங்கிட்டு போயிட்டா. அவளுக்கு குக் பண்ணி கொடுக்குறான். இவ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. இவனுக்கு வேற ஊட்டி விடுறா. அது இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் எனக்காக குக் பண்ணி கொடுத்தல, நான் உனக்காக வாஷ் பண்ணி தருவான்னு கேட்கும் போது ஹீரோக்கு அவளை வேலை வாங்குறதுல சுத்தமா இஷ்டம் இல்லை. ஆனா அந்த உண்மையை சொல்லாம இந்த வெசல்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, நீ இதை வாஷ் பண்ணும்போது உடைச்சிட்டேன்னா என்ன பண்றது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஹீரோயின் அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. நான் கேட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒன்றும் மெயில் பண்ணவே இல்லையன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ நான் மெயில் பண்ணிட்டேனே, வேணும்னா நான் மறுபடியும் சென்ட் பண்றேன்னு சொல்லி ஹீரோனை இங்கேயே இருக்கிற மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு போயிருப்பான். மெயில சென்ட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோயின் அந்த பிளேஸ்ல இருக்கா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை அங்கேயே தானே இருக்க சொன்னேன். இவன் நீ தான் கமான்ற மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு போனேன், அதனால தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன்னு சொல்றேன். ஹீரோ நான் ஒன்னும் கமான் சிக்னல் காமிக்கல, நீ அங்கேயே இருந்து இப்ப நான் கொஞ்ச நேரத்துல வந்துருன்னு சொல்லிட்டு தானே போனேன். அந்த ரூம் ஃபுல்லா ஹீரோ வந்து நிறைய டிசைன்ஸ் வரைஞ்சு வச்சிருப்பான்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ சின்ன வயசுல கொடுத்த அந்த டிசைன் தான் ஞாபகத்துல வருது. இதே மாதிரி ஒரு டிசைன் எனக்கு நீ பண்ணி கொடுத்த உனக்கு ஞாபகத்துல இருக்கான்னு கேட்கும் போது ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே இந்த பிளேஸ் விட்டு போன்னு சொல்லி அங்கிருந்து துரத்தி அமைச்சிட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த டிசைனை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. இவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ரொம்ப சாஃப்டா தானே இருந்தான், இப்ப எதுக்கு தேவையில்லாம மூஞ்ச காட்டிட்டு இருக்கான்னு தான் புரியல. பசங்களாம் ஹேண்ட்ஸமா மாறிட்டா அவங்களோட ஆட்டிடியூடும் மாறிடும் போல. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல ஹீரோயினை கூப்பிட்டு இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போக வேண்டியது இருக்கு, நீ எனக்கு டிரைவ் பண்ண தேவையில்ல, நானே ஓட்டிட்டு போய்க்கிறேன், சாவியை கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டான். இவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது இவளுக்கு ஒரே யோசனையா இருக்கு, எந்த பிளேஸ்க்கு போறதா இருந்தாலும் இவன் நம்மளதான் கூட்டிட்டு போவான், இவன் கூட்டிட்டு போவாத அளவுக்கு அப்படின்னு மீட்டிங்கா இருக்க முடியும். ஒருவேளை இவன் மறுபடியும் பிளைண்ட் டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டானோ. பஸ் ஸ்டாண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, சரி வா போலான்னு சொல்லி அவளே டிரைவ் பண்ண விட்டு கூட்டிட்டு போறான். இவங்க 2 பேர் பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு கார் வந்து சடனா பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டான். நல்ல வேளை ஹீரோயின்
ஹீரோயின் கவனிச்சனால அந்த ஆக்சிடென்ட்டை தவிர்த்துட்டா. இவ பிரேக் போடும் போது ஹீரோ முட்டிக்க கூடாதுன்றதுக்காக அவனை பிடிச்சிருப்பா. உடனே ஹீரோக்கு ஹார்ட் பீட் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தூக்கம் வருதுன்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அதே காரை வேற ஒரு இடத்துல பாக்குற. ஒரு குடிகாரன் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்திருக்கா. மறுபடியும் அந்த காரை எடுக்க போற சமயத்துல ஹீரோயின் அந்த காருக்கு முன்னாடி போய் நின்னுட்டா. இங்க பாரு, நீ நிறைய குடிச்சிருக்க, உன்னால காரை ஓட்ட முடியாது. நீ வேற ஒரு டிரைவருக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அவரை ஓட்டிட்டு போக சொல்லு. அதுக்குதான் ஒரு சர்வீஸ் இருக்குல்லன்னு சொல்லி கேட்கும் போது அவன் ஒத்துக்க மாட்டான். என் கார் என் இஷ்டத்துக்கு நான் ஓட்டிட்டு போவோம், உனக்கு என்னடி வந்துச்சுன்னு சொல்லி அடிக்கலான்னு வரும்போது நல்ல வேலையா அந்த அடியை வந்து ஹீரோ வாங்கிக்கிட்டான். அவனை கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. விசாரிச்சு பார்த்தா இவன் அடிக்கடி இந்த மாதிரி குடிச்சிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். இவன் மேல ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. அவனை பிடிச்சி உள்ள போட்டுட்டு இவங்களை அனுப்பிட்டாங்க. ஹீரோ ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அவன் தான் குடிச்சிருக்கா, அந்த காரை எடுக்க போறான்னு உனக்கு தெரியும்ல. அந்த காருக்கு முன்னாடி போய் நிக்கிற, ஒருவேளை அவன் காரை எடுத்திருந்தா என்ன பண்ணிருப்ப? இதே மாதிரிதான் உன்னோட எக்ஸோ குடிச்சிட்டு காரை ஓட்டுறதுக்கு போனான். அவன் எப்படியே போய் தொலைறான்னு விடாம அவனை போய் தடுக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணிட்டு இருந்த. இந்த மாதிரி நீ பண்றது மூலியமா உனக்கு தான் ஹர்ட் ஆயிட்டு இருக்கு. உனக்கு புரியுதா இல்லையா? ஹீரோயின், அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் யாராச்சும் ஒருத்தர் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். இவன் அதை எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க? உனக்கு தானே ஹர்ட் ஆயிட்டு இருக்கு. அவன் உன்னை வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போன உன்னோட எக்ஸ் தானே. இவன் இந்த விஷயத்த நான் பண்ணி தான் அவன். இதெல்லாம் என்னோட பேரண்ட்ஸுக்காகன்னு ஏதோ ஒன்னு சொல்றதுக்கு வர. ஆனா பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க எனக்கு பண்ண விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் உங்களை நிறைய வாட்டி கஷ்டப்படுத்திருக்கேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறேன். வீட்டுக்கு வந்த ஹீரோக்கு அவ பேரண்ட்ஸை பத்தி ஏதோ ஒன்னு சொல்ல வந்தால, அவளோட பேரண்ட்ஸுக்கு அப்படி என்னதான் ஆயிருக்கும் சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. அதனால நெக்ஸ்ட் டே அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்கும் போது, இவன் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் போனோம்ல, அதே நாள்ல தான் ஹீரோயினோட அப்பா அம்மாவும் இறந்து போனாங்க. எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு கண்ணாமண்ணான்னு காரை ஓட்டிட்டு வந்து அவங்க மேல ஏத்திருக்கான். இது கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துல வருது. இவன் ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். யாரோ வர சத்தம் கேட்டு அங்கிருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும் போது இவன் கீழே விழுந்திருப்பான். ஹீரோயினோட அப்பா தான் இவனோட ஷூ லேஸ் எல்லாம் கட்டி விட்டுருப்பாரு. நல்ல மனுஷன், அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணவன் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ ஜாகிங் போகும்போது அவளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கத அவ கண்டுபிடிச்சிட்டா. என்ன இந்த பக்கம் நீ ஒர்க் அவுட் பண்ணதான் வந்திருக்கேன்னு கேட்கும் போது ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்கிட்ட பேசாத, என்ன பார்த்து அப்படி சிரிக்காத, ஒருவேளை நீ இதெல்லாம் பண்ணினா என்னால கண்டிப்பா உன்னை அவாய்ட் பண்ணிட்டு போகவே முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் நான் உன்னை பார்க்கும் போது எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா நீ பண்ற இந்த சில விஷயத்தினால என்னால அவாய்ட் பண்ணவே முடியல. அதே மாதிரிதான் இப்பவும் சொல்லி அவனே வந்து பேசுறான். இங்க பாரு, அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னால நீ நிறைய விஷயத்துல ஹர்ட் ஆயிருக்கு. இப்ப கூட நிறைய வாட்டி என்னால அவமானப்பட்டிருக்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இதோட நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முடிச்சுப்போம். இப்போ கூட எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன். ஆனா டக்குன்னு இவனை அரைஞ்சிட்டு அங்கிருந்து ஓடிட்டா. ஹீரோ எவ்வளவுதான் எமோஷனலா பேசினாலும் இவளுக்கு மட்டும் புரிய மாட்டேது. ஒரு நிமிஷம் நில்லடி, நான் சொல்றது கேளுடின்னு சொல்லி பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்கான். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் சொன்னதை பத்தி யோசித்து பார்க்கும்போது அவனை மாதிரி இவளுக்கும் வேகமா ஹார்ட் பீட் துடிக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம வேகமா ஓடி வந்தனால தான் நம்மளுக்கு இப்படி துடிக்குதோன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். இந்த வாட்டி அப்படி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கானோ தெரியலன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கா. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஹீரோ வந்து அவனோட டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் என்னோட மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் அவகிட்ட சொல்லும் போது அவ எப்பவுமே என்ன தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கா. நேத்து கூட எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது அவன் என்ன அடிச்சுட்டு ஓடிட்டா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது டாக்டர், ஒரு வாட்டி நீ பெட் கட்டி ப்ரோபோஸ் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீ சின்சியரா இல்ல, விளையாட்டுக்கு தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு அவன் நினைச்சுக்கிறேன். அதனால நாளையில இருந்து உன்னோட லவ்வோட சின்சியரிட்டி அவளுக்கு காட்டு. 3 பேரும் சாப்பிட்ற இடத்துல இருக்கும் போது ஹீரோ வந்து அங்க உட்கார்றான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் அங்க இருந்து எழுந்து போயிட்டா. இப்படி எல்லா இடத்துலயும் ஹீரோயின் வந்து அவனை மீட் பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோ ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இருந்தாலும் ஹீரோயின் ஆபீஸுக்கு வந்துதான் ஆகணும். ஏன்னா டெய்லி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்கான்ல, அது கொடுக்க வரும்போது கண்டிப்பா பேசிக்கலாம்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோயின் அவனுக்கு மெயில் மூலியமா சென்ட் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துட்டா. இவனை அவாய்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் போது வீட்டுக்கு வந்துட்டான் ஹீரோ. எதுக்கு என்னோட வீட்டுக்கு வந்திருக்க? நேத்து என்னன்னா மறுபடியும் என்ன பிடிச்சிருக்குன்ற, உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ, அப்படின்னா நேத்து நான் சொன்னதை நினைச்சு என்னை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கல, உன்னை நான் என்னை பத்தி யோசிக்க வச்சல, அது போதும், எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இவளுக்கு ஒண்ணுமே புரியாம ஃப்ரெண்டு கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கா. அவ இவ புலம்புறத வச்சு கண்டுபிடிச்சிட்டா. மறுபடியும் ஹீரோ என்ன உனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டானா? எனக்கு தெரிஞ்ச அந்த டாக்டரை கம்பேர் பண்ணும்போது இவன் ரொம்ப பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோன், இதுல எதுக்கு அந்த டாக்டர் சேர்க்கிற? அவருக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கு. இவ அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. 2 பேருமே உன்னை பார்த்துட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல உனக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா ஒண்ணு, 2 பேருமே ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்காங்க, பார்த்து சூஸ் பண்ணுன்றா. ஹீரோயின்ச்சி, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஹீரோ சொல்ற விஷயத்த என்னால நம்ப முடியாது. அவன் எப்பவுமே என்கிட்ட விளையாடிட்டு தான் இருக்கான். இவன் இங்க பாரு, ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும் தான் அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான். ஹீரோ உன்கிட்ட உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது அவன் ரொம்ப சின்சியரா தான் இருந்திருக்கான். இதை கேட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. வர வழியில எல்லாம் ஹீரோ சொன்னதை பத்தி யோசித்து பார்த்துட்டே இருக்கா. ஒருவேளை அவ சொல்ற மாதிரி இந்த வாட்டி உண்மையா தான் சொல்லியிருக்கானோ? அவன் கிட்டே கேட்டுடலான்ட்டு அவனோட வீட்டுக்கு வந்து அவன் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறான். 15 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பெட் கட்டினீங்களே, அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுல இன்னும் நான் ஏதாச்சும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கான்னு கேட்கும் போது ஹீரோ அப்ப நடந்த உண்மையான விஷயத்த சொல்றான். எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் மேல பெட் கட்டி இருப்பாங்க. யாரை ப்ரொபோஸ் பண்ணி
உடனே ஓகே சொல்றாளோ அவங்க தான் வின்னரு. அவங்க இந்த மொத்த காசையும் எடுத்துக்கலாம். ஹீரோவும் காசு கொடுத்துருக்கா. ஆனா எதுக்காக? இங்க பாருங்கடா, அந்த பொண்ணை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. ஏன்னா அவ என்னோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுதோ நான் கொடுக்குறேன். ஆனா எவ்வளவு நாளைக்கு நான் உங்ககிட்ட காசு கொடுக்க முடியும்? அதனாலதான் நான் உன் சைடு இருக்கலாம்னு முடிவு பண்ணி நானே உன்னை டேட்டுக்கு கூப்பிட்டேன். ஆனா நீ ரிஜெக்ட் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்லைன்றான். இது கேட்டு ஹீரோனுக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீ கரெக்டா தான் இருந்திருக்க. எல்லா மிஸ்டேக்கும் என் மேலதான் இருக்கு. நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் புரிஞ்சிக்காம உன்னை நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன். இப்ப கேட்ட கொஸ்டினை நான் முன்னாடியே கேட்டிருந்தா இந்த பிரச்சனை எப்பயும் முடிஞ்சிருக்கும். என்ன மன்னிச்சிரு. நீ ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது நான் அதுக்கு பதில் சொல்லாம இருந்திருப்பேன். என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி மறுபடியும் அதே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாள் ஹீரோ. சரி ஓகே, நீ தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஓகே. ஆனா நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்கேன், அதுக்கு என்ன பதில்னு சொல்லி கேட்கும் போது இவன் நான் நிறைய வாட்டி ஹேண்ட்ஸமான பசங்களை நம்பி ஏமாந்துட்டேன். அதனால அவங்களுக்கு எனக்கு சுத்தமா செட் ஆகாது, என்ன விட்டுரு. ஹீரோ, ஒரு வேலை அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெட்டு கட்டினாங்களே அந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியாம இருந்துச்சுன்னா எனக்கு நீ ஓகே சொல்லிருப்பியான்னு கேக்குறான். இவன் நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நீ அப்ப இருந்த மாதிரி இப்ப இல்ல, என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஸ்ட்ரைட்டா இவ பிரதரோட பாருக்கு தான் வந்திருக்கா. நல்லா குடிச்சு போட்டு ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணி ஏன்டா இப்படி பண்ற, என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி உளறிட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோனோட பிரதர் அவளோட போனை புடுங்கி அவ இங்க பயங்கரமா குடிச்சிட்டா, அதனால தான் இந்த மாதிரி கால் பண்ணிட்டு இருக்கா, நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டு அவ கால் பண்ண கால் ஹிஸ்டரி டெலிட் பண்ணிட்டா. ஏன்னா நாளை பின்ன எழுந்து பார்க்கும்போது இவ குடிச்சு போட்டு இப்படி பண்ணதை நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டால, அதுக்காக. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அங்க ஹீரோ இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, என்னோட லைஃப்குள்ள மறுபடியும் வர போறியான்னு கேட்டா ஹீரோ இல்லன்ற. அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி காணாம போனியோ மறுபடியும் அது மாதிரி காணாம போறியான்னு கேட்டா அதுக்கும் இல்லன்றா. இவ நிஜமாவா, நீ பொய் சொல்லல, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு கேட்கும் போது ப்ராமிஸும் பண்ணி கொடுத்துட்டா. நெக்ஸ்ட் டே எழுந்துக்கும் போது இதெல்லாம் கனவா இருக்குமா இல்ல நிஜத்துல நடந்துச்சான்னு சொல்லி இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. போனை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அதுல கால் ஹிஸ்டரி இல்ல, அதனால இது கண்டிப்பா கனவா தான் இருக்கும்னு சொல்லி இவளா ஒரு முடிவு எடுத்துக்கிறா. இவ ஸ்கூல்ல டாக்டரை பார்க்க வரும்போது அங்க டாக்டரும் அவனோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. இரவும் இவனும் கசின்ஸ்ன்ற மாதிரி சொல்ல அதை ஹீரோயின் கேட்டுட்டு அங்க இருந்து போறா. டாக்டர் இவளை பார்த்துட்டாரு. பின்னாடியே வந்து என்ன மன்னிச்சிரு, இந்த விஷயத்த நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாதது என்னோட தப்பு தான், என் மேல கோவப்படாதான்னு கேட்கும் போது ஹீரோயின் இந்த விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும். அது கேட்டோன்னே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவன் ஹீரோட கசின் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் இவனை கண்டுக்காம ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இவன் நல்ல மாதிரியா பேசுறாள், அதனாலதான் இவன் சந்தோஷப்படுறான். வீட்டுக்கு வந்தா ஹீரோ இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல, நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போய் சாப்பிட்டு வரலாமான்னு கூப்பிடும் போது ஹீரோனும் ஓகே சொல்லிட்டா. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு பேசிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஹீரோனோட வீட்டு வாசல்ல அந்த பார்க்ல பார்த்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளை தேடி தான் வந்திருப்பான்னு சொல்லி இவளுக்கு புரியுது. அவளுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லையோன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவளோட வீட்லயே ஸ்டே பண்றதுக்கு அவங்க அண்ணன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல எல்லாரும் ட்ரிப்பு போறாங்க. ஹீரோவும் ஹீரோனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு அவங்க கூட கிளம்பி வரான். ஆனா 15 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைமா பஸ்ல போறானா அவனால சுத்தமா தாக்கு பிடிக்க முடியல. தலை சுத்துற மாதிரி இருக்கு, அவன் மூவ்மெண்டே இல்லாம ஒரு மாதிரி இருக்கான். இதை பார்த்த ஹீரோயின் அவன் பக்கத்துல போய் உட்காந்து அவனோட கையெல்லாம் மசாஜ் பண்ணி கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றான். இதனால ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் நடிக்கிறான். வர வேண்டிய இடத்துக்கும் வந்துட்டாங்க. இவ ரொம்ப நாள் கழிச்சு கடலை பாக்குறனால அதுல இறங்கி விளையாடிட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோ அவனோட கோட்டை கழட்டி ரொம்ப குளிருது, இதுக்கப்புறம் தண்ணியில விளையாண்டினா உனக்கு கோல்டு பிடிச்சிரும் சொல்லி கூட்டிட்டு போறான். அவ போகும்போது அவ பின்னாடியே சாஞ்சிக்கிறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறா. இவங்க கூட ட்ரிப்புக்கு டாக்டர் தான் வந்திருப்பாரு. இந்த விஷயத்த மேல இருந்து பார்த்து இவனுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து நீ என்ன எதுக்கு எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, உன்னால பாரு நான் உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், இனிமேட்டு என் முன்னாடியே வராத, அப்பதான் நான் உன்னை பத்தி திங்க் பண்ணாம இருப்பேன்னு சொல்லும் போது ஹீரோ நான் உன் முன்னாடி வராம இருந்தா நீ என்னை பத்தி மறந்துடுவேன், என்னை பத்தி கொஞ்சம் கூட நீ யோசித்து பார்க்க மாட்டல. அவளோட கண்ணை க்ளோஸ் பண்ணி இவன் கிஸ் பண்ணிட்டான். நைட்டே ஹீரோவும் ஹீரோயினும் டாக்டரும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. அங்க ஹீரோ கைங்கால வச்சுட்டு சும்மா இல்லாம டேபிளுக்கு அடியில காலை நீட்டி ஹீரோயினை சும்மா டச் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். அவளுக்கு கோவம் வந்து ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் பின்னாடியே போறான். இதை பார்த்த டாக்டருக்கு மறுபடியும் டென்ஷன் ஆகுது. ஹீரோயின் வெளியே தான் வந்து நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ வரதுக்காக. ஹீரோ வந்த உடனே நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும், இங்க பாரு எனக்கு நாளைக்கு வந்து ஒரு மேட்ச் இருக்கு, அதுக்காக நான் பசங்களை ட்ரெயின் பண்ணணும், உன்னை பத்தி நான் கவலைப்பட்டுட்டு இருந்தா நான் எப்படி ட்ரெயின் பண்ண முடியும். ஹீரோ கடந்த 15 வருஷமா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டேன், நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ண மாட்டேனா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உனக்காக எவ்வளவு நாள் வேணா வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது ஹீரோவும் டாக்டரும் ஒன்னா உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோவை ஹீரோயினை பார்க்கவே இந்த டாக்டர் விட மாட்டான். குறுக்க வந்து அவனை மறைச்சுக்கிட்டு வர வழி ஃபுல்லா 2 பேரும் ஒரே சண்டை போட்டுக்கிட்டே வரானுங்க. ஹீரோ ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி பஸ் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டான். அப்ப எல்லாரும் கீழே இறங்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல ஹீரோயின் ஒரு அழகான பிளேஸ்ல நின்னுட்டு இருப்பா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு என்ன தோணுச்சோ தெரியல, வேகமா அவளை நோக்கி வரான். இவ ஒரு வேளை நம்மளை கிஸ் பண்ணதான் வரானோன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிட்டு அவனோட வாயில கை வச்சு அவனை ஸ்டாப் பண்றான். ஆனா ஹீரோ வந்தது அவளோட தலையில ஏதோ ஒண்ணு மாட்டி இருக்கும், அதை எடுத்து விடதான். ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் ஹீரோயின் கிட்ட அவரோட மனசுல இருக்கிற விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சுத்தி வளைச்சு சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவ சுத்தமா இவரை பத்தி இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி இருக்கு. இதனால இவனுக்கு ஹீரோ மேல கோவம் வருது.
அவனை பாக்குறதுக்கு அவனோட வீட்டுக்கே வந்துட்டான். ஹீரோ என்னடா திடீர்னு என்ன பாக்குறதுக்கு வந்திருக்க, ஏதாச்சும் விஷயம் இருக்கான்னு கேட்டா அவன் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டான் எனக்கு வந்து ஹீரோனை பிடிச்சிருக்குன்னு. ஹீரோ நான் இதை கேட்க கூடாதுன்னு நினைச்சோம், ஃபைனலா அதை நான் கேட்டுட்டேன். ரொம்ப லேட்டா ஆல்ரெடி ஹீரோயின் வந்து என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதை கேட்டனா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் அவன் வந்திருக்கான், அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போயிட்டான். இங்க ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இப்ப என்ன டவுட்னா, ஹீரோ வந்து நம்மள லவ் பண்றான் ஓகே, ஆனா அவன் என்ன கிஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வந்தா மாதிரி தெரியலன்னு சொல்றான். ரெண்டு என்னடி சொல்றேன், நல்லா யோசிச்சு பாரு. இவன் நான் நிஜமா தான் சொல்றேன், அவன் 2-3 வாட்டி என்ன கிஸ் பண்ணிருப்பான், ஆனா இப்ப வரைக்கும் அவன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல. இதுதான் உண்மை, நான் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அவ கிஸ் பண்ண வரல. இவன் என்னடி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? இல்லடி ஒரு வேளை உனக்கு அந்த ஃபீலிங்ஸே சுத்தமா போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஹீரோயின் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீ கிட்ட வந்தாலே எனக்கு படபடப்பா இருக்கு. இந்த ஃபீலிங்ஸ் தான் வந்து ஹீரோ கிட்ட எனக்கு சுத்தமா இல்ல. இவ அது எப்படி ஒரு பொண்ணு கிட்டே உனக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும்போது அவன் கிஸ் பண்ணும்போது உனக்கு வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை அவன் ஒழுங்கா உனக்கு கொடுத்துருக்க மாட்டான். நீங்க 1 மாசமோ 2 மாசமோ ஃபுல்லா சண்டை தானே போட்டுட்டு இருந்தீங்க. ஒருவேளை உனக்கு அதனால அவன் மேல ஃபீலிங்ஸ் வராம இருந்திருக்கலாம். நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லவும் ஹீரோயின் அவனோட வீட்டுக்கு வந்திருக்கா. வந்த உடனே அவன் கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லாம அவனை கிஸ் பண்ணிட்டான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, உனக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு இப்படி சொல்லாம கொள்ளாம இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, நீ தான் ஸ்டார்ட் பண்ண எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவனும் கிஸ் பண்ண. ஹீரோயின் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, எனக்கு தெரிஞ்சு எனக்கு சுத்தமா எதுவுமே வரல, என்னோட ஃப்ரெண்டை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ரெண்டு கிட்ட வந்து சொல்லும் போது அவ பிடிச்சி சமய திட்டுறா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, எதுக்கு அவன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்க, நீ ஹேண்ட்ஸமான பசங்களை பார்த்து வெறுக்க ஆரம்பிச்சல, அதனால உனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் வராம இருந்திருக்கலாம். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவளை நினைச்சு அவ ஃபீல் பண்ணி சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு பாட்டிமா வந்திருக்காங்க. பிரின்சிபாலுக்கு இப்போ வரைக்கும் பாட்டிமாவோட பேரன் தான் ஹீரோன்னு தெரியாம இருந்திருக்கு. அதனால என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி தப்பா பேசியிருக்கேன், உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி நான் நடந்துகிட்டேன். ரொம்ப ஓவரா போய் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கறதெல்லாம் பார்க்கும்போது பாட்டிமாக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னோட பவரை தேவையில்லாம ஓவரா யூஸ் பண்ணிட்டு இருக்கியான்னு. அவங்க எல்லாரும் உங்ககிட்ட பயந்து பயந்து பேசுறாங்க. நான் தான் நம்ம ஃபேமிலி பிசினஸ் பாத்துக்க சொல்லி உன்னை அனுப்புனேன், அதுக்காக இந்த அளவுக்கு நீ அவங்க கிட்ட மோசமா நடந்துக்க கூடாது. போதும், இதுக்கப்புறம் நீ இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீ நம்மளோட ஹெட் குவார்டர்ஸ்க்கே ரிட்டர்ன் வந்துரு, இந்த பொசிஷனுக்கு நான் வேற ஒரு ஆளை பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம கடுப்பாயிடுச்சு அந்த பேரை கேட்டு. ஏன்னா அவங்க அடுத்தது சீஃப் டைரக்டரா சூஸ் பண்ணது இந்த டாக்டர் தான். இதை தெரிஞ்சு ஹீரோ அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறான். எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஸ்கூலை விட்டு போக வைக்க தானே நீ இப்படி பண்ற, அவன் உனக்கே தெரியும் இந்த பொசிஷனுக்கு நீ கரெக்டான பர்சன் கிடையாதுன்னு, உன்னை விட நான் தான் இந்த பொசிஷனுக்கு பெட்டரா இருப்பேன்னு சொல்லிட்டு போறான். ரெண்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்ல அவ ஹீரோவை தேடி வந்து பார்க்கும்போது அவன் ரொம்ப சோகமா படுத்துட்டு இருக்கான். என்னாச்சு, எதுக்காக திடீர்னு உங்களோட பொசிஷன்ல இருந்து உங்களை தூக்குறாங்கன்னு கேட்கும்போது ஹீரோயினோட பவரை நான் ரொம்ப ஓவரா யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஆமா நீ ரொம்ப ஓவரா தான் யூஸ் பண்ணிருக்க, என்ன உன்னோட டிரைவராலாம் இருக்க வச்சல, அதுக்காக தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஹீரோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் அந்த டாக்டர் பையன் தான், அவன் தான் பாட்டிமா கிட்ட சொல்லி என்ன இந்த பிளேஸ்ல இருந்து தூக்கி இருக்கான். கொஞ்ச நாள் ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு வரவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் வந்து ஹீரோவை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் டாக்டர் புதுசா அந்த சீஃப் டைரக்டர் பொசிஷனுக்கு வராரு. ஹீரோயின் போகும்போது பார்த்தே எல்லாரும் என்ன டிஃபரெண்டா இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அவ பாட்டுன்னு சோகமா அங்க இருந்து கிளம்பிட்டா. இதை பார்த்து இவனுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அதனால தனியா கூப்பிட்டு வந்து கேட்கிறான், என்ன ஹீரோ இந்த பொசிஷன்ல இல்லன்னு சொல்லி நீ ரொம்ப ஃபீல் பண்ற போல, என்னை விட அவன் தான் இந்த பிளேஸுக்கு கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறியான்னு. இல்ல அவன் தான் இந்த இடத்துல இருக்கணும்னு உனக்கு பேராசை ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கிறேன். ஹீரோயின் எனக்கு ஒன்னும் பேராசை கிடையாது, உனக்கு தான் அந்த பேராசை இருக்கிற மாதிரி இருக்கு. எப்பவுமே நீ ஒரு விஷயத்த சொல்லுவல்ல, ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் மேல பொசிஷனுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆயிடும், ஆனா நல்லா கண்ணை திறந்து பாரு, இந்த வாட்டி சேஞ்ச் ஆனது நீ தான் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா. இது கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் அந்த டாக்டர் ஒர்க்குக்கே வந்துட்டான். ஹீரோயின் நான் நேத்து அந்த அளவுக்கு ஓவரா ரூடா பேசியிருக்க கூடாது, என்ன பொறுத்த வரைக்கும் நீயே சீஃப் டைரக்டரா இருக்கிறதுக்கு கரெக்டான பர்சன் தான். இவன் இப்ப நீ மன்னிப்பு கேட்டுட்டு நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்கறியான்னு, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்காக ஒர்க் பண்றதுக்கு தான் நான் மறுபடியும் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த சீஃப் டைரக்டர் பொசிஷனை நான் தான் பிடிங்கிக்கிட்டேன். எதுக்காகனா ஹீரோ இந்த ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான். முக்கியமா சொல்ல போனா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட இருந்து அவனை பிரிக்கிறதுக்கு தான் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, சைலண்டா அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்பிட்டா. ஹீரோவை பாக்குறதுக்கு அவனோட வீட்டுக்கு வந்தா, அவன் இவளை பாக்குறதுக்கு அவளோட வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நாள் ஹீரோவை பார்க்காம அவனை பிரிஞ்சிருந்தால, இந்த இடைப்பட்ட காலத்துல ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கா. நம்மளுக்கு ஹீரோ மேலதான் ஃபீலிங்ஸ் இருக்கிறத இவ உணர்ந்துட்டா. இவளோட கண்ணுக்கு அவன் இன்னைக்கு ரொம்ப டிஃபரெண்டா தெரியறான். போன வாட்டி நம்ம டேட் வந்து ஃபேக்கா போனோம்ல, இந்த வாட்டி நம்ம நிஜமாவே டேட்டுக்கு போலாமான்னு கூப்பிடும் போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வா போலான்னு சொல்லி டேட்டுக்கு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியா ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு வெட்டிங் ட்ரெஸ் ஷாப்பை பாக்குறாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது ஹீரோ டிசைன் பண்ணி கொடுத்திருப்பான்ல ஹீரோயினுக்காக சின்ன வயசுல, அதே மாதிரி ஒரு டிசைன் இருக்கு. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துல வருது. ஹீரோ ஒரு பார்க்ல விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு கோட் ஷூட் போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் என்னது இது செம்ம சூப்பரா இருக்கு, எங்க வாங்கினேன்னு கேட்கும் போது ஹீரோவே டிசைன் பண்ணதா சொல்லியிருப்பான். அப்படின்னா எனக்கும் ஒரு வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி டிசைன் பண்ணி தரியான்னு கேட்கும் போது அந்த பிளேஸ்லயே உட்காந்து ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுத்திருப்பான். அன்னைக்கு நான் உங்ககிட்ட அந்த டிசைனை கேட்கும் போது நீ எனக்காக டிசைன் பண்ணி கொடுத்தல, அப்போ உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஹீரோ என்ன விஷயம்னு கேட்டா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றா. இந்த பக்கத்துல ஹீரோட வீடு
வீட்டுக்கு அவங்க அம்மா வந்திருக்காங்க. இவன் நிறைய ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான்ல, அந்த ரூமை பார்த்தோன்னே இவங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இவனை நம்ம கம்பெனியை எடுத்து ரன் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்தா இவனை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இது பெரிய தப்பாச்சுன்னு சொல்லி ஒரு நோட்டை எடுத்து பாக்குறாங்க. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயினை தான் வரைஞ்சு வச்சிருக்கான். இவளை ஆல்ரெடி அந்த டாக்டரோட இவங்க பார்த்திருப்பாங்க. ஹீரோயினும் அந்த டாக்டரும் ஒரு வாட்டி பார்ட்டிக்கு போனாங்களா, அந்த பார்ட்டியில தான் மீட் பண்ணிருப்பாங்க. அதனால அந்த நோட்டை எடுத்துட்டு வந்து இந்த டாக்டரை கூப்பிட்டு கேட்கும் போது அவன் எனக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்க ஒரே ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம் அவ்வளவுதான், நாங்க டேட் எல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டான். இவங்க அப்படின்னா ஹீரோ வந்து டேட் பண்ணிட்டு இருக்கானு கேட்கும்போது இவன் ஆமா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயத்த சொல்லிட்டான். அப்பதான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. இவன் ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பான்ல, அப்ப ஹீரோயின் வந்து சாரி என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஹீரோவை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பா. இவன் என்னால உங்களோட லவ்வுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது, ஆனா உங்க லவ்வுக்கு நடுவுல நான் கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்லியிருப்பான். இவன் நினைச்சிருந்தா அவங்க அம்மா கிட்ட இல்லாத பொல்லாத சொல்லி அவங்கள ஒரேடியா பிரிச்சிருக்க முடியும். இவன் ஹீரோயினுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்னால இப்ப அமைதியா இருந்துட்டான். ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கெட்ட கனவு வருது. எழுந்து வந்து அவளோட பிரதர்ஸ் கிட்ட அப்பா அம்மா சாவுக்கு நான் தான் காரணம்ன்றா. என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினை வெளியே கூப்பிட்டுருப்பான்ல, அப்ப ஹீரோயின் வந்து செமையா திட்டி விட்டுருப்பான். அந்த விஷயம் இவளுக்கு ரொம்ப உறுத்திட்டே இருந்திருக்கும். அவனை நேர்ல மீட் பண்ணி கண்டிப்பா சாரி கேட்கணும்ன்றதுக்காக அவன் கிட்ட அவனோட வீட்டு அட்ரஸ போன்ல கேட்டு வாங்கியிருப்பான். அதை இவளோட பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சு நான் இப்போ உடனே அவனோட வீட்டுக்கு போயே ஆகணும், அவனை நேர்ல பார்த்து நான் சொன்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் சாரி கேட்கணும். ஹீரோயினோட அம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு தானே போக போறேன், அப்ப நேர்ல மீட் பண்ணி அவன் கிட்ட சாரி கேட்டா உனக்கு என்ன, இவன் இன்னைக்கே நான் அவனை மீட் பண்ணி சாரி கேட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா நாளைக்கு அவன் கூட சேர்ந்து அந்த ட்ரிப்பை நான் என்ஜாய் பண்ணுவேன். நாளைக்கு தான் நான் சாரி கேட்கறேன்னா அந்த சாரி கேட்கறதுக்கே என்னோட ஃபுல் டே போயிடும், அதை நான் ஸ்பாயில் பண்றதுக்கு விரும்பலன்னு சொல்றேன். ஹீரோனோட அப்பா புரிஞ்சுக்கிட்டு சரி வாமா போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அவளோட அம்மா நீங்க ஆல்ரெடி கொஞ்சம் சரக்கு அடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி டைம்ல நீங்க ஓட்டிட்டு வர்றது கரெக்டா இருக்காது, நானே அவளை கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பும் போது இவரு பரவாயில்ல இருக்கட்டும், அந்த பையன் யாருன்னு எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நானும் வரேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கிளம்பியிருக்காங்க. ஆனா அங்க போய் சேரத்துக்குள்ளே இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அப்பாவுக்கும் ஹீரோனுக்கும் செம்ம அடிபட்டிருக்கு. கார் ஒரு பள்ளத்துல விழுற மாதிரி தொங்கிட்டு இருக்கு. ஹீரோனுக்கும் செம்ம அடிபட்டனால ஹீரோனோட அப்பா நீ வெளியே போமா, நாங்க பின்னாடி வரோம், நீ திரும்பி பார்க்காத, நாங்க 2 பேரும் ஓகேவா தான் இருக்கோம்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ வாங்கிட்டு அவளை வெளியே அனுப்புன உடனே அந்த கார் வந்து பள்ளத்துல விழுந்துருச்சு. அப்பா அம்மாவோட சாவுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனோட பிரதர்ஸ் 2 பேரும் அவளை கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவளே பாவம் அவளோட பேரண்ட்ஸை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுல ஹீரோட அம்மா வேற வந்துட்டு நீ என்னோட பையனை டேட் பண்ணிட்டு இருக்க விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் சும்மா வளவலன்னு பேசுறதுக்கு விரும்பல, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன், என்னோட பையனை நீ பிரேக்கப் பண்ணிடு. எதுக்காக சொல்றேன்னா என்னோட ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் வேற, உன்னோட ஃபேமிலி வேற, டக்குன்னு அவனை பிரேக்கப் பண்றது ரொம்ப கஷ்டம் தான், அதை ஈஸியா ஆக்குற மாதிரி நான் ஒரு விஷயம் பண்றேன்னு சொல்லி பேகுக்குள்ள கை விடுறாங்க. இவ அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல நான் பண்ணிடுறேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னடா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டா, இவளுக்காக நான் 10 கவர்ல வித்தியாசமான அமௌண்ட் போட்டு எடுத்துட்டு வந்தேன், பொய் சொல்றாளா இல்ல உண்மையிலே பிரேக்கப் பண்ணுவாளான்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோவை பிரேக்கப் பண்றா. ஹீரோவால சுத்தமா ஏத்துக்கவே முடியல, என்ன ஆச்சு இப்போதான் நம்மளே நிறைய பிரச்சனையை தாண்டி ஒண்ணு சேர்ந்திருக்கோம், அதுக்குள்ள உனக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக இந்த மாதிரி பண்றான்னு கேட்கும்போது ஹீரோயின் அவளோட மனசை கல்லாக்கிக்கிட்டு உண்மையை சொல்ல போனா நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, நான் ஜஸ்ட் உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன், ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு உன்னை திட்டி இருக்கல, அந்த ஒரு கில்ட்டில தான் நான் உன்னை லவ் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டேன், ஆனா நிஜமா யோசிச்சு பார்த்தா எனக்கு உண்மையில லவ்வே கிடையாதுன்ட்டா. இதை கேட்டுட்டு ஹீரோவால அங்க இருக்க முடியல, அங்கிருந்து உடனே கிளம்பிட்டான். ஹீரோயின் என்னதான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு பிரிஞ்சிருக்க ட்ரை பண்ணாலும் அவளால சுத்தமா அவனை அவாய்ட் பண்ணிட்டு இருக்க முடியல, எங்க போனாலும் என்ன பண்ணாலும் ஹீரோட ஞாபகமாவே இருக்கு. அவனை நினைச்சோ அவளோட பேரண்ட்ஸை நினைச்சோ சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அவளோட பெரிய அண்ணன் வந்துட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எதுக்கு புதுசா கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருக்க, உன்னோட சோகத்தை மறைக்க இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்லை, நம்ம பேரண்ட்ஸோட ஆக்சிடென்ட் வந்து அது தெரியாம நடந்தது, நீ கூட்டிட்டு போகும்போது தான் ஆச்சுன்றதுக்காக அதுக்காக நீ காரணம் கிடையாது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்ப அந்த போலீஸ்கார கிட்ட நான் விசாரிச்சேன், காரை ஓட்டிட்டு வந்த டிரைவர் அதாவது ஹீரோயினோட அம்மா கார் ஆக்சிடென்ட் ஆகும் போது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அடிபடக்கூடாதுன்றதுக்காக அவங்க அடிபடுற மாதிரி காரை திருப்பி இருக்காங்களா, கஷ்டப்பட்டு அம்மா வந்து உங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, நம்மளோட அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்துனா நீ அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது, இதுக்கப்புறம் நீ பழச நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, உன்னோட லைஃபை பாருன்னு சொல்லி அட்வைஸ் பண்றேன். அதனால ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்கு வந்திருக்கா. அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல ஹீரோவும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. திடீர்னு ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோக்கு போன் பண்ணும்போது வேற ஒருத்தர் எடுத்துட்டு இங்க ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுல அவர் மாட்டிருக்காரு, கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின் அதை கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டா, அவளுக்கு மனசெல்லாம் கடந்து தவிக்குது. பார்த்தா ஹீரோ இவ பக்கத்துல இருந்து தான் போன் பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இவ என்னாச்சு, உன்னோட போனுக்கு கால் பண்ணா வேற யாரோ பேசிட்டு இருக்காங்க, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுலாம் சொல்றாங்க, உன்னோட போன் எங்கன்னு கேக்குறா. ஹீரோ என்னோட போன் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அவனோட போன் அவன் கிட்ட இல்ல. காரை இவர் வேகமா திருப்பும் போது அந்த போன் வெளியே விழுந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு புரியுது நம்மளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி இவ பதறிட்டான்னு. அதனால அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்றான். ஆனா கொஞ்ச நேரத்துல இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லா தப்பும் என்னோடதுதான், உன்னை லவ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல, உன்னோட பேரண்ட்ஸுக்கு அப்படி ஆனதுக்கு காரணம் நானும் ஒருத்தன் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் எப்படி காரணமாகும், ஃபர்ஸ்ட் என்னோட பேரண்ட்ஸை பத்தி யார் ஹீரோ
ஹீரோ கிட்ட சொன்னான்னு சொல்லி அவளுக்கு க்ளோஸா இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிக்கிறா. இவ தான் சொன்னான்றத அவ கண்டுபிடிச்சிட்டா. எதுக்கடி தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டும் போது இவன் நான் என்ன பண்றது, அவன் கேட்கும் போது சொல்லாம எப்படி இருக்க முடியும், ஹீரோயின் நீ சொன்னல அப்ப நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். சின்ன வயசுல இவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்லி அவனுக்கு ஹீரோயின் கூட இருக்கிற அந்த பாண்டிங்க ஞாபகப்படுத்துறா. ஃபைனலா ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா என்ன பண்ணாலும் ஹீரோ வந்து இவளை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கவும் வீட்டுக்கு வந்து உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, நீ ஆசைப்பட்டுட்டு இருந்த மாதிரி நானே உன்னை தேடி தேடி வர ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளவு நாள் நான் உன்னை நிறைய வாட்டி ரிஜெக்ட் பண்ணனால என்ன பழி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆக்சுவலா ஹீரோக்கு என்ன பிரச்சனைனா ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல. அன்னைக்கு காலையில ஹீரோயினை பாக்குறதுக்காக இவன் வீட்டுக்கு வந்திருப்பான். ஹீரோயினோட அப்பாவும் கேட்டிருப்பாரு நீ ஹீரோயின் கூட படிக்கிற பையனாப்பான்னு. ஆனா இவன் உண்மையை சொல்லாம இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி இருப்பான் பயத்துல. அப்ப மட்டும் ஆமான்னு சொல்லியிருந்தா இவர் உள்ள கூட்டிட்டு வந்து பேசியே சமாதானப்படுத்தி வச்சிருப்பாரு. அப்படி ஒரு விஷயம் நடந்ததுதான் அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்காது. அதை நினைச்சுதான் இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கும் போது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் ஃபைனலா ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறன்ற பேர்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு ஹீரோயினை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தால அவ ஹீரோயினோட லைஃபை ஒரு இன்ஸ்பயரா எடுத்து அவங்க அம்மா இவளை டார்ச்சர் பண்றாங்களே எப்ப பார்த்தாலும் அவங்களே தட்டி கேட்கிற அளவுக்கு இவளுக்கு தைரியம் வந்துருச்சு. ஹீரோயின் ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து வீட்டுல ஸ்டே பண்ண வச்சால அந்த பொண்ணுக்கும் இவளோட தம்பிக்கும் லவ் செட் ஆயிடுச்சு. இப்படி எல்லாரும் ஹாப்பியா இருக்கிற சமயத்துல ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்கு வந்திருப்பா. இவளை பார்த்த உடனே ஹீரோ பயப்படுறான். உள்ள வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு டிசைன் ரெடி பண்ணி கொடுத்திருப்பான்ல அந்த டிசைனை இப்ப ட்ரெஸ்ஸாவே ரெடி பண்ணி வச்சிருக்கா. இதை பார்க்கும் போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஆனாலும் சரி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்க பாட்டியோ யாரு நம்மளை பிரிக்க ட்ரை பண்ணாலும் நான் பிரிய மாட்டேன். என்னோட லைஃப் ஃபுல்லா எப்பவுமே நான் உங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்றேன். 2 பேரும் ஹாப்பியா அவங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்றதோட இந்த மூவி இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த செகண்ட் பார்ட் போடுறதுக்கு நான் ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா லாஸ்டா போட்ட வீடியோவை திடீர்னு காணோம். கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோவை ரிட்டர்ன் வர வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸும் சீக்கிரமா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Bye.